சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ போமா. அவ இங்க எங்கயாவது தான் இருப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, சரியா? வந்தா ஃபோன் பண்ணுமா? சரிங்கண்ணா. என்ன ராஜி, உனக்கு பயமே இல்லையா? நம்ம பொண்ணு மேல நம்பிக்கை இல்லைன்னா தானே பயப்படணும். இருந்தாலும் யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிம்மா. நீங்க எல்லாம் போய் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுங்க. சரிம்மா. அவ இங்க எங்கேயாவது தான் இருப்பா. நான் வந்தா உடனே சொல்றேம்மா. ஐயோ, பாருங்க, நீங்க இப்ப டென்ஷன் ஆகாதீங்க, தயவு செஞ்சு நீங்களும் போய் தேடுங்க. சரி. அவளை பார்த்தா நான் போன் பண்றேன். நீ கவலைப்படாத. நான் கடவுளை எந்த அளவுக்கு நம்புறேனோ அதே அளவுக்கு என் பொண்ணையும் நான் நம்புறேன். இவங்களுக்கு என் பொண்ணு அந்த கடவுள் கண்ணுல காட்டணும். உள்ள எங்கேயுமே இல்ல. போயிருப்பாளா? இல்ல, எங்கயாவது போயிருப்பாளான்னு பார்க்கலாம். அங்க போய் பார்க்கலாமா? சரி வா, போய் பார்க்கலாம். எங்க போயிருப்பா? எங்க போனா? எங்க போய் போலாமா? வாங்க. இளமதியை பத்தி கதிர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? வேணாம், கேட்டா தப்பாயிடும். எங்க போய் தேடுறது? ஏய் பாண்டி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மதிக்காக அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மதி எங்க? அக்கா, மதிய தேடிதான் லோலோன்னு அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கேன். எங்கேயுமே காணுமே. அங்க இங்க நீ எதுக்கு போய் தேடிட்டு இருக்க? அவ ரூம்ல போய் பாருப்போ. அக்கா, மதி ரூம்ல இல்லக்கா. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போனான்னு தெரியலன்னு சொல்றாங்க. மணமேடைக்கு வர வேண்டிய நேரத்துக்கு எதுக்கு வெளியில போனா? ஆமா, இந்த விஷயம் சித்திக்கு தெரியுமா? தெரியும்க்கா. மண்டபத்துல அங்க எங்கேயாச்சும் இருப்பா, போய் தேடி பாருன்னு சொல்றாங்க. நான் ஒரு பக்கம் தேடுறேன், நீங்க ஒரு பக்கம் போய் தேடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எங்கேயாச்சும் காணாம போயிடாதீங்க. அப்புறம் நான் உங்களை தேடிட்டு இருக்க முடியாது. அப்படி காணாம போனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, மாமா சந்தோஷப்படுவாரு. ஏய் பாண்டி, சொல்லுங்க. அப்புறம் மதிய காணோங்கிற விஷயத்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி தொலைச்சிடாத. அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அப்புறம் பெரிய வம்பா போயிடும். மதிய பாக்குற வரைக்கும் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், புரியுதா? உங்க மேல சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஓகேவா? போய் தேடு போ. ஓகே. எங்க போயிருப்பா இவ? பிள்ளையாரப்பா, ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை ஜென்மம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இந்த ஜென்மத்தோட சந்தோஷம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை, லட்சிய கனவு எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்துல பகல் கனவா மாற போகுது. ஐயா முன்னாடி இருக்கிற ஓமகுண்டத்துல அத்தனையும் நெருப்புல பொசுங்கி போக போகுது. சௌந்தர்யாவுக்காக என் அம்மா என்னோட வாழ்க்கையே பணைய வச்சுட்டாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்க எடுத்த இந்த முடிவு என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. என் அம்மாவோட பாசமும் என் அம்மா மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சு. என் அம்மா தான் எனக்கு கண் கண்ட கடவுள். அவங்க சொல்றதுதான் எனக்கு தெய்வ வாக்கு. அவங்க கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. எங்க அம்மாவோட கௌரவம் தான் எங்க குடும்பத்தோட கௌரவம். அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா என்
அண்ணனோட வாழ்க்கை சுக்கு நூறா நொறுங்கி போயிடும். என் அண்ணனை கட்டிக்க போறது என் அண்ணனோட உசுரை காப்பாத்தின ஒரு பொண்ணு. எங்க அண்ணனுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. மதி, அழாதம்மா. இங்க என்ன பண்ற மதி? இன்னைக்கு உன் கண்ணில் வர ஆரம்பிச்சிருக்கிற இந்த கண்ணீர் உன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நிக்காம வந்துகிட்டே இருக்க போது. நீ அழறத பார்த்து உங்க அம்மா கதறணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு மதி. உன் நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. வராம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. ஏன்னா நான் உனக்கு அத்தை மட்டும் இல்ல, இன்னொரு அம்மா. அதை என்னைக்கும் மறந்துடாத. அங்க உன்னை காணும்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. வா போலாம், கண்ணை தொடச்சுக்கோ. வா. இளமதி, நீ காணுன உடனே நாங்க எல்லாருமே பதறி போயிட்டோம். அண்ணி மட்டும்தான் என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு கான்பிடென்டா சொன்னாங்க. அந்த கான்பிடன்ஸ அன்னிக்கிட்ட